ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் காதலி சங்கீத பிரியா. இது என்னுடைய 8வது நாவல் விழியோரம் என் நேசமடி. திமிரின் மறு உருவம் நம் கதையின் நாயகன் ராணா வீரேந்திரன். ஆனால் நம் நாயகியோ அவனுக்கு அப்படியே எதிர்மறையான குணம் கொண்டவள். அவள்தான் மந்தாகினி, நம் கதையின் நாயகி. எதிர்பாராத சூழ்நிலையால் தன் குடும்பத்தின் வற்புறுத்தலால் நம் கதையின் நாயகி மந்தாகினியை திருமணம் செய்கிறான் நம் கதையின் நாயகன் ராணா வீரேந்திரன். அவனுக்கு அவளை சிறுவயதிலிருந்தே பிடிக்காது. அதற்கான காரணம் அவள் உடல் பருமனான பெண். அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நம் கதையின் நாயகி மந்தாகினியை அவன் மனதுக்கு பிடிக்காமல் போகிறது. அதன் காரணமாகத்தான் அவளை சிறுவயதிலிருந்தே வெறுத்து வருகிறான். ஆனால் நம் மந்தாகினியோ அப்படியே அதற்கு எதிர்மறையானவள். அவளுக்கு நம் கதையின் நாயகன் ராணா வீரேந்திரனைத்தான் மிகவும் பிடிக்கும். சிறுவயதிலிருந்தே அவனை மனதார நேசித்து வருகிறாள். இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் தன் குடும்பத்தின் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி மனம் முழுக்க வெறுப்புடன் அவளை கரம் பிடிக்கிறான் ராணா வீரேந்திரன். இவர்களின் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்வு எப்படி செல்கிறது? தன் மனதில் அடியோட வெறுப்பவளை தன் மனம் கவர்ந்தவளாக மாற்றி அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறானா ராணா? ராணாவின் மனதில் தன் மீது உள்ள வெறுப்பை மாற்றி தன் காதலால் அவன் மனம் கவர்ந்தவளாக மாறி அவனவள் ஆகிறாளா நம் கதையின் நாயகி மந்தாகினி? இதை நாம் கதையில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இது என்னுடைய நிறைவு பெற்ற நாவல் தான். இந்த கதையை படிக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜில் உள்ள என்னுடைய பிரதிலிபி தலா ஐடியை ஃபாலோ பண்ணி